அடுத்ததாக சிறந்த விவசாய தொழில் முனைவோர் விருதை வெல்பவர் யார் என்று காணொளி காட்சியில் பார்க்கலாம். இவர் மலர் தூவிய பாதையில் பயணிக்கவில்லை. ஆனால் இன்று இவர் பாதையில் மலர்களும் ரீங்கார சத்தமும் ஓயவில்லை. விவசாயிகள் லகுவாக சம்பாதிக்க இனிப்பான வழிகாட்டி, விவசாயம் செழிக்கவும் வெள்ளாமை பெருகவும் தேனி வளர்ப்பு அவசியம் என உணர்த்திய ராணி தேனி ஜோசபின். சிறிய அளவில் 2000 ரூபாய் முதலீட்டில் சொந்த வருமான தேவைக்காக ஆரம்பிக்கப்பட்ட இவரது தேனி வளர்ப்பு இன்று 4700 தேனி பெட்டிகளோடு மதுரை மண்ணில் பெரும் சாம்ராஜ்யமாக வளர்ந்துள்ளது. ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தேன் உற்பத்தியில் ஈடுபட்டு லாபம் ஈட்ட பயிற்சியும் கொடுத்து வருகிறார் ஜோசபின். புதிய முயற்சியாக மலை தேன், நாவல் தேன், வேம்பு தேன், முருங்கை தேன், துளசி தேன், இஞ்சி தேன் என 30க்கும் மேற்பட்ட தனி வகை தேனாக விற்பனை செய்து வருகிறார் இவர். அரசு நிறுவனங்களில் வழங்கப்படும் பயிற்சிகளில் இவரே முதன்மையான பயிற்சியாளராக இருக்கிறார். தேன் அடையுடன் அப்படியே சாப்பிட விரும்புபவர்களுக்கு அதையும் பேக் செய்து விற்பனை செய்து வருகிறார். தேன் எடுப்பதையும் அதை அழகாக பேக் செய்து விற்பனை செய்வதையும் ஒரு தொழிற்சாலை போல இயக்கி லாபம் ஈட்ட முடியும் என்ற உண்மையை உலகுக்கு உரத்து சொல்லி வரும் ஜோசபின் அவர்களுக்கு சிறந்த தொழில் முனைவோருக்கான உழவன் விருது வழங்குவதில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி பெருமை கொள்கிறது. சிறந்த விவசாய தொழில் முனைவோர் விருதை வென்ற மதுரையை சேர்ந்த ஜோசபின் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு விருது வழங்குவதற்காக திரைப்பட நடிகர், கபாலி திரைப்பட புகழ் நடிகர் ஜான் விஜய் அவர்களையும், மதுரையின் பிரபல மருத்துவர் ஐயப்பெருமாள் அவர்களையும், இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் உடைய நிர்வாக இயக்குனர் பூபேஷ் நாகராஜன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முக்கியமாக எனக்கு இப்படி ஒரு அங்கீகாரம் எங்களுடைய மண்ணில், அதாவது சொல்லணும்னா உள்ளூர் மாடு என்றைக்குமே உள்ளூரில் விலை போகாது. இது நான் நிறையவே மதுரை மக்களுக்கே நிறைய பேருக்கு இங்கே ஒரு தேனி பண்ணை இருக்குது, தேன் உற்பத்தியாளர் இருக்காங்கன்றதே தெரியாது. என்னை இன்னும் அடையாளப்படுத்தி என்னைய பெருமைப்படுத்தின நியூஸ் 18 சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இது என்னுடைய பழுப்பு புரட்சி, ப்ரௌன் ரெவல்யூஷன். இதில் நான் எடுத்துக்கிட்டது வீட்டுக்கு ஒரு தேனி பெட்டி, குடும்பத்திற்கு ஆயில் கெட்டி அப்படின்ற வாசகத்தை நான் அந்த புரட்சியில் கொண்டு போகிறேன். இதில் நம்ம தேசத்தை தேன் கொளிக்கும், தேனாறு ஓடக்கூடிய ஒரு தேசமாக மாற்றணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம். முக்கியமாக ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்கணும். என்னுடைய ஐயா 96 வயசில் தான் இறந்தாங்க, என்னுடைய தாத்தா 94 வயசில் தான் இறந்தாங்க. ஆனால் என்னுடைய மகளை நான் 15 வயசில் பறி கொடுத்தேன். இது இப்போ 60 அப்படின்றது ஆயுள் காலமாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அடுத்த தலைமுறையை 100 வயசுக்கு நான் உருவாக்கியே தீருவேன். இது என்னுடைய மிகப்பெரிய நோக்கம். இதில் தேனீக்கள் பார்த்திங்கன்னா தேவதைகள் தான் சொல்வேன். இந்த தேவதைகள்னால தான் மலருக்கும் மனம் முடிக்கிற மிகப்பெரிய வேலை நடக்குது. என்னையை சுற்றி உள்ள 2 கிலோமீட்டர் அளவில் உள்ள விவசாயிகளுக்கு உற்பத்தி அதிகமாகுது. இது எந்த தொழிலையும் இது கிடையாது. ஆரோக்கியமான உணவு, உலகத்திலே தேனுக்கு நிகரான உணவு உலகத்திலே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உணவை உருவாக்கி கொடுக்குறாங்க அந்த தேவதைகள், உற்பத்தியை அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க. இது நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது மதுரை அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் உள்ள கேவிகேக்கு தான். நான் இந்த இடத்துல இங்கே நிற்கிறேன்னா கேவிகே தான் என்னுடைய இந்த திருப்பு முனைக்கு காரணம். ரெண்டாவது, எனக்கு முதல்ல தோட்டக்கலைத்துறையிலேருந்து தேனி பெட்டிகள் விவசாயிகள் கொடுக்குறக்காக வாய்ப்பு கிடைச்சது. அதை நான் பிடிச்சிக்கிட்டேன். வாய்ப்பு அப்படின்றது தேடி வர்றப்ப கண்டிப்பாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு நினச்சி பிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் முன்னேறதுக்கு எனக்கு ஃபைனான்ஸாக பார்த்திங்கன்னா ஃபினான்சியலாக கனரா பேங்க் ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. அந்தளவில் இவங்க எல்லாரும் நிறைய எனக்கு அரசாங்கம் மற்ற எல்லாருமே சேர்ந்து தான் நான் இந்த இடத்துல நான் நின்றுட்டுருக்கேன். என்னுடைய குடும்பமும் அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. என்னுடைய பையனை நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக
சிறந்த ஒரு குணம் அளிப்பவராக உருவாக்கணுன்றதுக்காக தான் அவரை மருத்துவத்துறையில் தேனை வச்சே பழைய காலத்து லேகியம், பழைய காலத்து எல்லா முறைகளும் திருப்பி வரணும் அப்படின்ட்டு தான் என்னுடைய அடுத்த கட்ட நோக்கமாக இருக்குது. நிச்சயமாக இதுக்கு நிறைய பேருக்கு ஃப்ரீயாகவே ட்ரைனிங் கொடுத்து இந்த தேனீக்களை வாழ வைக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் உள்ளே போயிட்டுருக்கு. தேனீக்களை முடிஞ்சளவு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெட்டி வச்சு இந்த தேனீக்களை வாழ வைங்க, நம்ம நாடே ஆரோக்கியமான நாடாக மாறும். நன்றி. நிச்சயமா சிறந்த விவசாய தொழில் முனைவோர் விருதை வென்றிருக்கக்கூடிய ஜோசப்பின் அவர்களுக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு விவசாயி எந்த அளவுக்கு இயற்கையை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு அவரை தேனீக்களை தேவதையோடு ஒப்பிட்டு பேசுனதை நாம் புரிஞ்சிக்க முடியும். நடிகர் ஜான் விஜய் அவர்களை ஒரு வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். விவசாயத்துக்கும் சினிமா நடிகர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நான் எப்போவுமே யோசிச்சு பார்க்குறது உண்டு. ஆனால் பாதி நடிகர்கள் பார்த்தீங்கன்னா விவசாயத்து குடும்பத்திலேருந்து வந்தவங்களாக தான் இருக்கிறாங்க. கஷ்டம் தெரிந்தவர்கள் மக்களை எப்படி உற்சாகப்படுத்துறது, எப்படி சந்தோஷப்படுத்துறது என்பது எங்கள் மனதில் மட்டும் இல்லை, எங்களுடைய கலையாகவும் நாங்கள் வெளிப்படுத்திகிட்டு இருக்கோம். இப்படி எல்லாரையும் புகழிலும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கொடுத்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துனீங்கன்னா பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர்களுக்கு அவார்ட் ஃபங்க்ஷன், இல்லைன்னா ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு அவார்ட் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கி விவசாயிகளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சு அதை நடத்துகிற நம்ம நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுலேருந்தே தெரியுது நெக்ஸ்ட் நியூ ஏஜ் இண்டஸ்ட்ரி நம்மளுடைய விவசாயம் தான். சின்ன வயசில் எங்கள் பாட்டி கூடலாம் நான் வயலுக்கெல்லாம் போவேன், எங்கள் ஊர் நாகர்கோவில். அண்ட் அங்கே இந்த தேன் பெட்டிலாம் வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, அங்கெல்லாம் போயிடாத, தேனி கொட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம், அது உண்மையா பொய்யா அப்படின்றது தெரியல. என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு காய்ச்சல் ஏதோ இருந்துச்சுன்னா தேனி கொட்டுச்சுன்னா காய்ச்சல் உடனே போயிடுமா, தேனி கொட்டினோன்னா அந்த தேனியும் இறந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தேனிக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, ஒரு ஆன்டிபயோட்டிக் ஃபேக்ட் உள்ளே இருக்குது அப்படின்றது. அது உண்மையா இல்லையான்றது எனக்கு தெரியல. இது பி வெனம் தெரப்பின்னு சொல்லிங்க சார். சைனாவில் ஒரு கொட்டு வேணும்னா 300 ரூபாய் அந்த தெரப்பியில் போய் காசு கொடுத்து கொட்டு வாங்கிட்டு வர்றாங்க. இங்கே மதுரையில் நான் இந்த பீவனம் தெரப்பி முட்டிக்கால் வலிக்கு நிறைய பேர் தேடி வராங்க. மாதத்துக்கு எப்படி ஒரு 50 பேர் தேடி வந்துடுறாங்க. ஆனால் ஃப்ரீயாக தான் நான் கொட்ட விடுறேன். முட்டுக்கால் வலிக்கும் முதுகு வலிக்கும் கொட்ட விட்டுட்ருக்கேன். நிறைய பேருக்கு அது சரியாகுது. இந்த தேனியோட விஷம் நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டா எதிர்ப்பு சக்தி அதிகமாகி ஆயுள் கூடுதுன்னு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டிருக்காங்க. ப்ரெஷர் வராது, சுகர் வராது. இதெல்லாம் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி சொன்னது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12-13 ஆண்டுகள் ஆகுது எனக்கு காய்ச்சல் அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கேன்னா 10,000 தேனீக்களுக்கு மேலே கொட்டு வாங்கியிருக்கேன். ஆனால் வலிக்காமல் இருக்காது. இவ்வளோ வழிகளை தாண்டி தான் இந்த தொழிலுக்குள்ளே இருக்க முடியும். வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, தேன் வீட்டில் இருந்துச்சுன்னா வீட்டில் நல்லது நடக்கும். அப்போ வீட்டில் தேன் பாட்டில் காலியாவை எக்ஸ்ட்ரா தேன் எடுத்துக்கொண்டு வீட்டில் வச்சுருவாங்க. அது மட்டும் இல்லை, எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, என்ன உடம்புல என்ன சோர்வாக இருந்தாலும் சரி, இது உடனே என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்பூன் தேன் குடி. ஸோ தமிழ்நாட்டு மக்கள், தேன் போன்றவர்கள், விவசாயம் நம் முதுகெலும்பு, விவசாயியையும் நாம் தோள் கொடுத்து உயர்த்துவோம். அடுத்த நெக்ஸ்ட் பிக்கெஸ்ட் வேர்ல்டு ரெவல்யூஷனே நம்ம தமிழ்நாட்டில் தான் வரப்போகுது, அது விவசாயம் தான். அதை தோள் கொடுத்து தூக்கி நிற்கிற நம்ம நியூஸ் 18க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி 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 திரு ஜான் விஜய். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களுக்கு எங்களுடைய முதன்மை செய்தி ஆசிரியர் மு. குணசேகரன் நினைவு பரிசினை வழங்குவார்.